கோவை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் பொள்ளாச்சி தொகுதி திமுக கட்சி அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திமுக செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்தார். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கடந்த 4.5 ஆண்டுகளாக தமிழக முதலமைச்சர் பல்வேறு சிறப்பு திட்டங்களை கோவை மாவட்டத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக பொள்ளாச்சிக்கு வழங்கியிருக்கிறார். அரசினுடைய திட்டங்களை, முதலமைச்சர் சாதனைகளை வீடு வாரியாக வாக்காளர்களை சந்தித்து மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லி, இந்த முறை கோவையில் 10 சட்டமன்ற தொகுதியிலும் திமுக சார்பில் முதலமைச்சர் அறிவிக்கின்ற தோழமை வேட்பாளர் உட்பட அனைவரையும் மகத்தான வெற்றி பெற செய்வோம் என்று உறுதியளித்திருக்கிறோம். யார் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்பதை கழக தலைவர் முடிவு செய்வார். எங்களை பொறுத்தவரையில் 234 தொகுதிகளிலும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வேட்பாளர் என மனதில் நினைத்து தேர்தல் பணிகளை நாங்கள் முன்னிறுத்துகிறோம். ஆகவே வேட்பாளரை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. முதலமைச்சர் தான் எங்களுடைய வேட்பாளர் என்று கூறினார் செந்தில் பாலாஜி. பல்வேறு சிறப்பு திட்டங்களை கோவை மாவட்டத்திற்கு வழங்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக பொள்ளாச்சிக்கும் வழங்கியிருக்கின்றார்கள். எனவே அரசினுடைய திட்டங்களை, முதலமைச்சருடைய சாதனைகளை வீடு வாரியாக வாக்காளர்களை சந்தித்து மக்களிடத்தில் எடுத்து சொல்லி, இந்த முறை கோவையில் 10 சட்டமன்ற தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முதலமைச்சர்கள் அறிவிக்கின்ற தோழமை வேட்பாளர் உட்பட அனைவரையும் மகத்தான வெற்றி பெறச் செய்வோம் என்பதில் இன்று உறுதி எடுத்திருக்கின்றனர். பொள்ளாச்சி தொகுதி கோமதேக அப்படின்னு சொல்றாங்க. அந்த சஸ்பென்ஸை நீங்க தான் உடைக்க முடியும். கொஞ்சம் சொல்லுங்க. நானும் உடைக்க முடியாது, நீங்களும் உடைக்க முடியாது, இங்கே இருக்கிற நிர்வாகிகளும் உடைக்க முடியாது. யார் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்பதை எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் முடிவு செய்வார்கள். எங்களை பொறுத்தவரை 234 தொகுதிகளும் எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தான் வேட்பாளர் என்பதை மனதில் வைத்து நாங்கள் தேர்தல் பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம். ஆகையால் வேட்பாளரை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. தலைவர் தான் எங்களுக்கு வேட்பாளர்கள், முதலமைச்சர்கள் தான் எங்களுடைய வேட்பாளர்கள். ஆகையால் எங்களுடைய தேர்தல் பணிகள் என்பது மிக சிறப்பாக அமையும்.